கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்விஃப்ட் டிசைர். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஃபீல்டில் ஹிட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலில் உள்ள சாக் அப்சர் பெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சாக் அப்சர் பெண்ட் ஆனதுனால கேம்பர் வந்து மேலே உங்களுக்கு உள்ளே போயிட்டுருக்கு. கேம்பர் ரொம்ப மைனஸாக இருக்குது. கேம்பர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீலோட 90 டிகிரி பொசிஷன் தான். அந்த பொசிஷனில் டாப்பில் உள்ளே போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கேம்பர் மைனஸு. வெளியே வந்ததுன்னா கேம்பர் ப்ளஸ்ஸு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேம்பர் மைனஸ் இந்த இடத்துல வீல் அடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கேம்பர் மைனஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் வீலோட பொசிஷனு எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் டாப்போட பொசிஷன் பாருங்கள் எவ்வளோ உள்ளே இருக்குது. இந்த இடத்துக்கும் கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த சைடு வீலை காட்டுறேன். இப்போ இந்த சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட் ஏன் வருதுன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாக் அப்சரோட ஸ்டெம்மு வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்கும். சாக் அப்சரோட ஸ்டெம்மு பெண்ட் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள கேம்பர் மைனஸ் ஆகிடும். இப்போ நான் இந்த வண்டியோட சாக் அப்சரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஒரு பைக்கோட ஹிட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து பைக் வந்து அந்த இடத்துல இடித்த பாயிண்ட்டு தான். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு நார்மலாக ஆகுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஒரு சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடம் பெண்ட் ஆகும்போது உள்ளே இருக்கிற ஃப்ரேமில் இல்லை பாடியில் இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெண்ட் ஆகாது. வெறும் ஸ்டெட்டு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகும். இதனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் சாக் அப்சரை நீங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நல்லா இன்னும் ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு அடிபட்டதுன்னா உள்ளே இருக்கிற ஃப்ரேமில் இருக்கிற பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே மாற்றுற மாதிரி வரும். இப்போ வந்து பாருங்கள் வீல் எவ்வளோ மைனஸாக இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இந்த மைனஸாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வண்டியில் வரும்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட அலைன்மெண்ட் கண்ட்ரோல் இருக்காது. வண்டியோட அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் இல்லாமல் உங்களுக்கு வண்டி போயினே இருக்கும். ஒரு வீல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷன் லெஃப்ட் வீல் இருக்குது. ரைட் வீல் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் இல்லாதனால ரைட்டில் உங்களுக்கு புல்லிங் ஆகுது பாருங்கள் வண்டி. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. அதேமாதிரி ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலும் இருக்காது. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் பெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாக் அப்சரை ஃபிட் பண்ணோன்னா இதோட பொசிஷன் பாருங்கள். கேம்பர் எவ்வளோ ப்ளஸில் கரெக்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஹிட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா கேம்பர் ரொம்ப மைனஸாக இருந்தது. அதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக் அப்சர் பெண்டுனால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.